ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளான டேஸ்டான எக் பிரியாணி எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். இந்த எக் பிரியாணி செய்கிறதுக்கு குறைவான நேரம், குறைவான பொருட்கள் இருந்தால் போதும், ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆயிரும். இன்றைக்கி நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். அதுக்கு குக்கர் சூடான உடனே 5 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயிலுக்கு பதில் நெய் கூட சேர்த்துக்கலாம், இது நம்மளோட விருப்பம்தான். ஆயில் சூடான உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு அன்னாச்சி மொக்கு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணிக்கு நம்ம தக்காளி எதுவும் சேர்க்க போகிறதில்ல, வெங்காயம் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால் அதிகமான வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம்லாம் தனியாக பிரிகிற வரைக்கும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது சீக்கிரமாக வதங்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு இது கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது போல் வதக்கின பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா, இது வீட்லேயே செஞ்சது தான். இதில் ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இது 3மே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி இந்த பவுடரை தான் நம்ம சேர்த்துருக்குறோம். 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாம் சேர்த்தன பிறகு இந்த இஞ்சி பூண்டு மசாலா எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்ட பிறகு இந்த அளவுக்கு ட்ரை ஆயிருச்சு. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா இது மாதிரி கலந்து விட்டுருங்க. கூடவே 1 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம லெமன் ஜூஸ் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் தயிர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தயிர் ஆனியன் எல்லாம் நல்லா கலந்து நமக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம அரிசி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா நம்மளோட மசாலா எல்லாம் கருகி போயிடும். நம்ம இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் தான் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸை 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அந்த பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸ்க்கு பதில் நார்மல் ரைஸ் கூட சேர்த்துக்கலாம், இது நம்மளோட விருப்பம்தான். அரிசியை சேர்த்ததுக்கு பிறகு 1 கைப்பிடி அளவு புதினா மல்லி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடிக்கு அதிகமாக சேர்க்க வேண்டாம். அதிகம் சேர்த்தோம்னா நமக்கு பிரியாணியில் புதினாவோட வாசம் தான் வரும், நம்மளோட பிரியாணி வாசம் வராது. அதனால் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. மல்லி புதினாவை சேர்த்த பிறகு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவு அரிசி எடுத்துக்கிட்டோம், அதனால் இந்த டம்ளரில் 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி, அரிசி எல்லாத்தையும் சேர்த்த பிறகு குக்கரை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். குக்கரை மூடிட்டு விசில் போட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் 3 விசில் வரைக்கும் விட்டுக்கலாம். 3 விசிலுக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர்லாம் அடங்குற வரைக்கும் ஸ்டவ் மேலே அப்படியே விட்டுருங்க. மூணு விசில் வந்து ப்ரெஷர்லாம் அடங்கிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட ரைஸ் எல்லாமே உடையாமல் ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. கரண்டியில் நம்ம அள்ளி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட ரைஸ்லாம் ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. பாஸ்மதி ரைஸை பொறுத்தளவுக்கு ஒரு டம்ளர் அரிசினா 1.25 டம்ளர் தண்ணி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். நம்மளோட ரைஸ் எல்லாமே உடையாமல் ரொம்பவே சூப்பராக ரெடியாகி வந்துடும். இப்போ எக்கை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பேன் சூடான உடனே 5 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம்.
ஆயில் சூடான உடனே 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகு தூள், அரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துட்டு மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயில் இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எக் பிரியாணி செய்கிறதுக்காக 5 முட்டையை வேக வச்சு தோலெல்லாம் உரித்து எடுத்து வச்சுருக்கோம். அந்த முட்டையில் இது மாதிரி நம்ம 4 பக்கம் கீரல் போட்டு எடுத்துக்கலாம். இப்படி கீரல் போடும் பொழுது மசாலா எல்லாமே எக்குக்குள்ளே போயிட்டு நமக்கு இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால தான் இது மாதிரி நம்ம கீரல் போடுறோம். 5 முட்டையும் மசாலாவில் இது மாதிரி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எக்கெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த பிரியாணியில் இந்த எக்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லா எக்கையும் சேர்த்த பிறகு கரண்டி வச்சு மெதுவாக இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அதிகம் கலக்க வேண்டாம். அதிகம் கலந்தோம்னா நம்மளோட ரைஸ் எல்லாம் உடஞ்சி போயிடும். இது போல் கலந்த பிறகு நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு விசில் போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட பிரியாணி எல்லாமே வாசனையோட ரொம்ப டேஸ்ட்டாக ரெடியாகி வந்துருச்சு. இந்த பிரியாணிக்கு சூட் ஆகிற மாதிரி கிரேவி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த கிரேவியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.